அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே சாலமோனால் 3 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு அவரே பதில் கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் கேள்வியை நாம் தியானித்து இருக்கிறோம். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி, சின்ன சின்ன காரியத்திற்கும் பிரசித்தத்தை எதிர்பார்க்கிற இந்த உலகத்தில் உண்மையான மனிதர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால், அவரவர்களுடைய கனிகளினாலே அவரவர்களை அறிவீர்கள் என்கிற வசனத்தின்படி நாம் அதற்கான விடையை கண்டுகொண்டோம். அதே போல் என் பாவமர துப்பரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இன்றைக்கு நமக்கு விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தகுதியை தவிர வேறு எதுவுமே இல்லை. நமக்காக வஸ்திரத்தையும் இழந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறபடியினாலே நாம் துப்புரவாக மாற்றப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நீதிமொழிகள் 20:24 அவர் கேட்கிறார், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். அவரால் ஒருத்தரால் தான் மனுஷருடைய நடைகள் எல்லாமே கைகூடி வரும். ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தராலே நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நடைகளை, அவர் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பது போல இங்கே சாலமோன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என புரிந்து கொள்ளாத அளவிற்கு நீதிமான்களின் வாழ்வில் தேவன் ஈடுபட்டு சில செயல்களை அவர் செய்கிறார். சில சூழ்நிலைகளில் பின்னணியில் தேவன் செய்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் எல்லாவற்றிற்கும் பின்னும் தேவன் நன்மையே செய்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தின்படி வாழும்படியாக நமக்கு வேதம் போதிக்கிறது. ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்கிற மக்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதற்கு கீழே உள்ள வசனங்களை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொண்டா மாத்திரம் போதும், இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறார், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்கள் அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாக அவர் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவா என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு இரக்கம் செய்கிறவர், நான் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையையும் தயவையும் நான் காக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 37:17 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரோமரில் திரும்ப அந்த 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார,
ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வழிகளையும் அறிந்திருக்கிறாரே, அவருடைய பாதைகளை அவர் பின்னின்று நடத்துகிறாரே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த 28ஆம் வசனத்தில் சொல்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லிவிட்டு 29ஆம் வசனத்தில் சொல்கிறார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அதாவது முன் நேசித்தாரோ, அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் அழைக்கப்படுகிறதற்கு காரணம், அவர்களுடைய வழிகளை ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்துகிறதற்கு காரணம் என்ன? முதலாவது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், நான் நடக்கிற பாதையானது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் என்னை நடத்தி செல்லுகிறார் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம கவலைகளை மறந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவோம். தாவீது சொல்கிறாரு, இவ்வளோ வெளிச்சம் கிடைக்காத ஒரு தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி இங்கே முன்னறிந்தவர், முன் நேசித்தவர் நம்மை குறித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். குறித்தவர் தொடர்ந்து சொல்லுகிறார், அவரை நம்மை குறித்தவர் மாத்திரமல்ல, அவரை நம்மை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவர் மாத்திரமல்ல, நம்மை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். நீதிமான்களாய் ஆக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மகிமைப்படுத்தின ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் 30 குறிப்பிடுகிறது. 31 திரும்ப சொல்கிறார், தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? நமக்கு எதிரி யார்? நம்மோடு கூட தேவன், மகா பெரிய தேவன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம் என்று சொல்லி பிதாவினுடைய அன்பை, நம்முடைய வழி நடத்துதலில் தேவன் காட்டக்கூடிய அக்கறையை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொன்னார, அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்னா, அவர்தான் நமக்காக மரித்தார், அவர்தான் நமக்காக எழுந்தார், அவர்தான் இப்போ பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், அவர்தான் இப்போ நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர், மகா பிரதான ஆசாரியராக எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வழிகளிலே நாம் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறதற்கு நாம் நடத்தி வருகிற அந்த பாதைகளிலே நமக்கு உதவி செய்யும்படியாய், நம்முடைய காரியங்களிலே, நம்முடைய துன்பங்களிலே, வேதனைகளிலே, போராட்டங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக பிரதான ஆசாரியராக நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கிற ஒருவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு கீழாகவே திருத்துவத்தினுடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார் என்கிற காரியத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 இதை மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி, ஒரு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய மண்பாண்டமாகிய இந்த விலையேறப்பெற்ற அவருடைய பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வைத்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு எல்லா வழிகளும் தெரியும். சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது நமக்காக கொடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள், பிதா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் காணலை, நம்முடைய காதுகள் கேட்கலை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் ஆவியானவர் மூலமாக அவைகளை ஒவ்வொன்றாக நமக்கு வெளிப்படுத்தி, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி, நம்மை மகிமைப்படுத்தி அவர் ஆவியானவர் மூலமாக வழி நடத்துகிறார் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம்.
மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? என்னுடைய வழிகள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறபடினால யோபு சொல்லுகிறது போல, நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறாரே. நம்முடைய வழிகளை, நம்முடைய பாதைகளை, நம்முடைய நடைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்ல வசனத்தின்படி அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின திரியேக தேவன் நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு பராமரிப்பாக இருக்கும் பொழுது, தேவன் நமது பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதியாக இருப்பவன் யார் என்கிற ஒரு தைரியத்தோடு கூட விசுவாச பாதையிலே வீறு நடை போடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீ, கலங்கும் நேரம் எல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீ.